எந்த வேர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர்வைக்கும். இது உங்கள் சிவதனி அகாடமி. இப்ப நம்ம இந்த வீடியோல 6ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் முழுவதும் பார்க்க போறோம். ஒரு 75 இருக்கு, முழுசா ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிடலாம். ஏற்கனவே 9, 10ஆம் வகுப்பு சொல்லும் பொருளும் முழுசா நம்மளுடைய சேனல்ல பதிவிட்டு இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி பிரித்தெழுதுக, அதுக்கப்புறம் கலை சொற்கள், நிறைய புது சிலபஸ் ரிலேட்டடா வீடியோக்கள் தொடர்ச்சியா நம்ம பதிவிட்டுக்கிட்டே வர்றோம். மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் மிக விரைவில் வீடியோக்கள் பதிவிடப்பட உள்ளது. சரிங்களா? ஓகே, இப்ப பாருங்க. ஒருமித்த என்ற சொல்லின் பொருள் உருவாக்கிய. சமூகம் ரொம்ப பேசிக்கா இருக்கும், ஒரு சில வித்தியாசமான வார்த்தைகள் இருக்கும். சரிங்களா? சமூகம் அப்படின்றது மக்கள் குழு. விளைவு அப்படின்னா இந்த இடத்துல வளர்ச்சி, விளைச்சல் அப்படின்னு அர்த்தம். சரி, அடுத்து பாருங்க. அசதி அப்படின்னா சோர்வு. ஆழிப்பெருக்குனா கடற்கோள். மேதினி அப்படின்னா உலகம். உலகம் என்ற சொல்லுக்கு மேதினி என்று ஒரு பொருள் இருக்கு. அடுத்து பாருங்க. ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி. நம்ம யுகம் அப்படின்னு சொல்லுவோம். ஊழி அப்படின்னா அர்த்தம், யுகம் அப்படின்னா அர்த்தம். சரிங்களா? அடுத்து ஊழி என்பது நீண்டதொரு காலப்பகுதி. அடுத்து பாருங்க. உள்ள பூட்டு அப்படின்னா உள்ளத்தின் அறியாமை. உள்ள பூட்டுனா உள்ளத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அறியாமையை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அடுத்து ரொம்ப முக்கியம், 9வது பாருங்க. மா என்ற சொல்லுக்கு எத்தனை பொருள் இருக்கு பாருங்க. ஒரு மரத்தை குறிக்கும், மா மரம். விலங்கு, மக்களுக்கும் மாக்களுக்கும் உள்ள வேறுபாடுன்னு சொல்லுவோம். அப்போ மா அப்படின்னா ஒரு விலங்கை குறிக்கும், காமனா விலங்கு என்பதையும் குறிக்கும். அடுத்து பெரிய, அதாவது நகரம், மாநகரம் அப்படின்னு சொல்றோம். அப்ப மா அப்படின்னா பெரிய அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்க. திருமகள் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு, அழகு அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு, அறிவு அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு, அழைத்தல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு, துகள் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு, மேன்மை, வயல், வண்டு. அப்ப மா என்ற சொல்லுக்கு இத்தனை பொருள் இருக்கு. சரிங்களா? மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. சரிங்களா? அடுத்து பாருங்க. தாவர இலை பெயர்கள். மொத்தமா நமக்கு இது 6th புக்ல தொகுத்து கொடுத்துரு. இது மரபு சொற்கள்லையும் வரும். சரிங்களா? அடுத்து பாருங்க. ஆள், அரசு, மா, பலா, வாழை. இதனுடைய இலை எவ்வாறு அழைக்கப்படும்? இலை அப்படின்னு தான் அழைக்கப்படும். ஆழ இலை, அரச இலை, மாவிலை, பலா இலை, வாழை இலை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதே இது அகத்தி மற்றும் பசலை, முருங்கை, இதனுடைய இலை எவ்வாறு அழைக்கப்படும்னா கீரை அப்படின்னு அழைக்கப்படும். அகத்தி கீரை, பசலை கீரை, முருங்கை கீரை. அடுத்து பாருங்க. அருகு, கோரை, அருகம்புல், கோரைப்புல். அப்போ புல் என அழைக்கப்படும். அடுத்து பாருங்க. நெல் மற்றும் வரகு, இவற்றுடைய இலை எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னா தாள், நெல் தாள் அப்படின்னு அழைக்கப்படும். அடுத்து பாருங்க. மல்லி அப்படின்னா தலை, மல்லித்தலை அப்படின்னு சொல்லுவோம். மல்லினானது தலை அப்படின்னு அழைக்கப்படும். அடுத்து பாருங்க. சப்பாத்தி கல்லியினுடைய இலை மடல் என அழைக்கப்படும். தாளை அப்படின்னு சொல்லக்கூடிய அதனுடைய இலையும் மடல் என்று அழைக்கப்படும். அடுத்து பாருங்க. கரும்பு மற்றும் நாணல், இவற்றுடைய இலை எவ்வாறு அழைக்கப்படும்? தோகை என்று அழைக்கப்படும். அடுத்து பாருங்க. பனை மற்றும் தென்னையினுடைய இலை ஓலை. இப்ப பனையினுடைய இலைன்னு சொல்லக்கூடாது, பனை மரத்தினுடைய இலை எப்படி அழைக்கணும்? ஓலை அப்படின்னு அழைக்கணும். அதே மாதிரி தென்னை மரத்தினுடைய இலை எவ்வாறு அழைக்கணும்? ஓலை அப்படின்னு அழைக்கணும். தென்னை ஓலை, பனை ஓலை அப்படின்னு அழைக்க வேண்டும். அடுத்து பாருங்க. கமுகு அப்படின்னா பாக்குன்னு பேரு. கமுகுனாலும் பாக்குனாலும் ஒண்ணு. அப்ப கமுகு அல்லது பாக்கினுடைய இளநிலை எவ்வாறு அழைக்கப்படும்? கூந்தல், அதாவது அதனுடைய இலை. கமுகு அல்லது பாக்கினுடைய இலை எவ்வாறு அழைக்கப்படும்? கூந்தல் அப்படின்னு அழைக்கப்படும். பாக்கினுடைய இளநிலைக்கு பேரு நுழாய் அப்படின்னு பேரு. பாக்கு இருக்கு இல்லையா, பாக்கினுடைய இளநிலை நுழாய். நம்ம 10th இருந்து ஒரு வீடியோ ஃபுல்லாவே நான் கொடுத்துருப்பேன். ஒரு பாடம் முழுவதுமே மரபு சொற்கள். அதுல பாக்கினுடைய இளநிலைக்கு பேரு நுழாய் அப்படின்னு பேரு. பாக்கினுடைய இலையை எப்படி அழைக்கணும்னா கூந்தல் அப்படின்னு அழைக்கணும். சரிங்களா? கமுகம், கூந்தல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப திங்கள் என்ற சொல்லின் பொருள் நிலவு. இப்ப திங்கள் அப்படின்னா நிலாவையும் குறிக்கும், வாரத்தில் ஒரு நாள், ஒரு கிழமையையும் குறிக்கும், மாதம். இப்ப வைகாசி திங்கள், ஆவணி திங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ ஒரு மாதத்தையும் குறிக்கும். மாதம், கிழமை, நிலவு, இந்த மூன்றையும் குறிக்கக்கூடியதான் திங்கள் என்ற சொல். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க. கொங்கு என்ற சொல்லின் பொருள் மகரந்தம். அலர் அப்படின்னா மலர்தல். இப்ப பூக்களே 7 நிலை, 7 பருவங்கள் இருக்கு. அரும்பு, முகை, மொட்டு, அலர், மலர், வி, செம்மல். அதுல அலர் என்பது மலர்தல் என்று பொருள். அடுத்து பாருங்க. திகிரி என்ற சொல்லின் பொருள் ஆணை சக்கரம். ரொம்ப முக்கியம். திகிரி என்ற சொல்லின் பொருள் ஆணை சக்கரம். பொற்கோட்டு, நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கிறோம். கோடு அப்படின்னாலே மலை அப்படின்னு அர்த்தம். பொற்கோட்டுனா பொன்மயமான சிகரத்தில், பொன்மயமான சிகரத்தில் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து மேரு அப்படின்னா இமயமலை. மேரு என்ற சொல்லின் பொருள் என்னது? இமயமலை. இப்ப தமிழ்நாட்டுல ஒரு கோவில் தட்சண மேரு என அழைக்கப்படுது. எந்த கோவில் தெரியுமா? ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோவில் தட்சண மேரு என்று அழைக்கப்படுது. ஒரு கூடுதலான தகவல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பாருங்க. நாமநீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல். அலி, கருணை, காணி, நில அளவை குறிக்கக்கூடிய ஒரு சொல். மாளிகையினுடைய அடுக்குகளுக்கு பேர் தான் மாடங்கள். சித்தம் அப்படின்னா
உள்ளம், இயன்றவரை அப்படின்னா முயன்றவரை, ஒருமித்து ஒன்றுபட்டு, ஔடதம் மருந்து, மாசற அப்படின்னா குற்றமில்லாத, சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்தல், தேசம் நாடு, தூற்றும்படி இகழும்படி, மூத்தோர் பெரியோர், மேதைகள் அறிஞர்கள், மாற்றார் அப்படின்னா மற்றவர், நெறி என்ற சொல்லின் பொருள் வழி, வற்றாமல் குறையாமல், நன்றி அறிதல், பிறர் செய்த உதவியை மறவாமை. அடுத்தது ஒப்புரவு, எல்லோரையும் சமமாக பேணுதல், நட்டல் நட்பு கொள்ளுதல், நந்தவனம் பூஞ்சோலை, பார் உலகம், பண் இசை. அடுத்தது இழைத்து அப்படின்னா பதித்து, இழைத்து அப்படின்னா பதித்து, மிடரு கழுத்து, மிடருனா கழுத்து, ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தை இது. மிடருனா கழுத்து, நுதல்னா நெற்றி, நுதல் என்ற சொல்லின் பொருள் என்னது நெற்றி. அடுத்தது மல்லெடுத்த வலிமை பெற்ற, சமர் என்ற சொல்லின் பொருள் போர், நல்கும் தரும், கழனி வயல், இது ஒரு முக்கியமான வார்த்தை. கழனி என்றால் வயல், மரம் வீரம், மரம் அப்படின்னா வீரம், எக்களிப்பு பெருமகிழ்ச்சி, களம் கப்பல், ஆழி என்றால் கடல், கதிர்ச்சுடர் கதிரவனின் ஒளி, அதாவது சூரிய ஒளியத்தான் சொல்றாங்க, மின்னல் வரி மின்னல் கோடு, அரிச்சுவடி அகரவரிசை எழுத்துக்கள், அரிச்சுவடியோட தெரியாம பேசுறேன்னு சொல்லுவாங்களே அப்ப அகரவரிசை எழுத்துக்கள், மெய் உண்மை, தேசம் நாடு, தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை அப்படின்னு எடுத்தோம் பாருங்க. கூர் அப்படின்னா மிகுதி, கூர் என்ற சொல்லின் பொருள் மிகுதி, செம்மையருக்கு சான்றோருக்கு, ஏவல் அப்படின்னா தொண்டு, பராபரமே மேலான பொருளே, பணி தொண்டு, எய்தும் கிடைக்கும், எல்லோரும் எல்லா மக்களும், அல்லாமல் அதை தவிர, சுயம் தனித்தன்மை, உள்ளீடுகள் உள்ளே இருப்பவை, அஞ்சினர் பயந்தனர், கருணை இரக்கம், வீழும் விழும், ஆகாது அப்படின்னா முடியாது, நீள் நிலம் பரந்த உலகம். இதே மாதிரி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல கொடுத்துருக்கிறோம், நனந்தலை உலகம் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்குறோம். அது கான்செப்ட் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நனந்தலை உலகம்னா என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து பாருங்க, முற்றும் முழுவதும், மாறி அப்படின்னா மழை, கும்பி அப்படின்னா வயிறு, பூதளம் அப்படின்னா பூமி, பார் அப்படின்னா உலகம். அவ்வளவுதான் 75 கொஸ்டின். 75 சொல்லும் பொருளும் இந்த 6th இருக்கு. முழுசா நம்ம முடிச்சிட்டோம். அடுத்த ஒரு வீடியோல 7th and 8th தொடர்ச்சி அடுத்த வீடியோக்களை நம்ம பதிவிடுவோம். நம்மளுடைய சேனல்ல தொடர்ச்சியா சிலபஸ் அடிப்படையில் வீடியோக்கள் பதிவிட்டுக்கிட்டே வரோம். புதுசா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். எந்த வியர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர்வைக்கும். நன்றி, வணக்கம்.